கடலை மாவு, அதே அளவு அரிசி மாவு, கொஞ்சம் வத்தல் பொடி விளம்புது, இவ்வளோ வாமு 2 ரொம்ப போடணும்னு இல்லை, இவ்வளோ சோடா பொடி கொஞ்சம் லேசாக, காயத்தூள் காயப்பொடி தண்ணி விட்டு விரவணும். அப்படி விரவணும், இடியாப்பத்துக்கு மாதிரி விரவணும். கரெக்டாக உப்பு எப்படி பேசணும்னு சொல்லுங்கள். இப்படி நம்ம என்ன பக்குவம்? இடியாப்பத்துக்கு பக்குவம் தான். அது கொஞ்சம் லூஸாக இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாக. சப்பாத்தி சப்பாத்தியோட கொஞ்சம் லூஸ் இடியாப்பம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு, அதை போடுறது. நல்ல வேகணும், கிண்டக்கூடாது. போட்டு அப்படி விட்டுட்டு திருப்பி இது பண்ணிட்டா மறைச்சி கொஞ்ச நேரம் அது வெந்த பிறகு கலர் மாறும். இப்படி மறைச்சி போடுறேன். வெந்துட்டு போட்ட உடனே வெந்துடும். நான் போட்டிருக்கேன். முறுமுறுன்னு இருக்க நல்ல டேஸ்டா இருக்கா. கடையில் கிடைக்கிறதோடு சூப்பராக இருக்கனால குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால நல்ல மிளகு போடலை. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நல்ல மிளகு பொடி போட்டுருக்கலாம். அது கொஞ்சம் இடிச்சு கொஞ்சம் 2 ஆட்டு கல்லில் வச்சு சதைச்சி போட்டுக்கிடுங்க. அம்மி உள்ளவே அம்மியில், இல்லாட்டி கல் இருக்கவே கல்லில். சூப்பராக இருக்கும். நான் இன்னும் ஒருக்கா கூட ஒடிச்சு காட்டேன். சூப்பராக கடையோடு